வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க கதையை தொடரலாம். தனக்கும் தன்னோட நாட்டுக்கும் வந்திருக்கிற ஆபத்தை ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறார் மன்னர். சாதுக்களோட குருவா இருக்கிற உக்ரசேனர் ஆசையா வசந்தசேனையை பார்க்க அவங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டே அவரை பாக்குறாங்க. ஆனா நம்ம மகாராஜாக்கு தான் இதெல்லாம் கண்ணுல படவே படாதே. ஆனாலும் வந்த காரியத்தை மறக்க முடியுமா? மன்னரை பார்த்து, புருஷோத்தம ராஜா, பகவானோட பேரருள் சித்திக்கட்டும், நாடகமே உலகம், நாளை நடப்பதை யார் அறிவார்னு சாது இடத்துல வந்ததுக்கு சில தத்துவங்களை உதிர்க்கிறார் உக்ரசேனர். உக்ரசேனர் சொன்ன வார்த்தையோட உண்மையான அர்த்தம் புரியாத மன்னர் உண்மைன்னு ஒத்துக்க ஒன்னும் தெரியாத மாதிரி வசந்தசேனையை பார்த்த உக்ரசேனர் இதுதான் ராணியோன்னு கேட்க அவரை பார்த்து கும்பிடுறாங்க வசந்தசேனை. மகாலட்சுமி, நலாயினி, ராணி மனம் போல் வாழ்வாய், எண்ணங்கள் நிறைவேறட்டும்னு ஆசிர்வதிக்கிறார் உக்ரசேனர். உடனே பக்கத்துல நிக்கிற வசந்தன் கிட்ட வசந்தசேனை சாமிக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்ல, வசந்தனும் சாமியார் பக்கத்துல போய் வணங்கிட்டு தாம் படிச்ச பாடத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா பாடம் பாதியிலே மறந்துட ஓடி வந்து விகடன் கிட்ட, விகடா பாடத்தை மறந்துட்டேனான்னு சொல்ல, உடனே வசந்தசேனை போதும் போதும்னு அதட்டுறாங்க. வாழ்க வாழ்கன்னு சாமியார் வசந்தனை ஆசிர்வதிக்க ஒளிஞ்சு இருந்து மனோகரன் வந்திருக்கிற கூட்டத்தை நோட்ட விடுறார். ஏ ராஜன், மறந்தே போனோம், நல்ல சமயத்துலதான் நாங்க வந்து இருக்கோம், உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வர காத்திருக்குது, அதுவும் உடனடியான்னு சொல்றார் சாமியார். உடனே மன்னர் அதிர்ச்சியாக, அதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா நீயும் உன்னோட ராணியும் இந்த செகண்ட்ல இருந்து நாளைக்கு காலை வரைக்கும் பிரிஞ்சிருக்கணும்னு சொல்றார். அதுக்கு மன்னர் அப்படியான்னு கேட்க, இல்லைனா மரணம் சம்பவிக்கும்னு பெரிய குண்டை தூக்கி போடுறார் அந்த பொய் சாமியார். அதை கேட்ட வசந்தசேனை, மகாராஜாவை பிரிஞ்சு இருக்கிறதா, மாட்டேன்னு சிரிங்கிக்கிட்டே மறுக்க, அதுக்கு மன்னர், நாளை காலை வரைக்கும் தானே வசந்தின்னு ஆறுதல் சொல்றார். அதுக்கு சாமியார், ஆமா பிரியுங்க, ஆண்டவன் அருள் பாலிப்பானாகன்னு ஆசீர்வதிக்கிறார். சாமியார் கேட்ட மாதிரியே அவர் தங்குறதுக்கு ஆடம்பரம் இல்லாத ஆண்டவன் பூஜை அறையை ஏற்பாடு செய்யறார் மன்னர். மன்னரும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உக்ரசேனர் வீரசிம்மன் கிட்ட ரகசியம் சொல்ல, அவரும் அவரோட படை வீரர்களை கூட்டிட்டு உள்ள போறார். மனோகரன் அந்த குகைக்கு வந்து மத்த 3 பேர்கிட்டையும் காஷாய உடை, அதுக்குள்ள படை, எந்த தடையும் இல்லாம சாமியார் வேஷத்துல மடை திறந்த மாதிரி புகுந்துட்டாங்க. இனி அரைக்கணமும் தாமதிச்சா சோழ மண்டலம் அடிமையாகிடும், உடனே புறப்படுங்கன்னு மனோகரன் சொல்ல, அதுக்கு ராஜபிரியனும் அதுதான் சரி, உடனே புறப்படுங்க, விடக்கூடாதுன்னு ஒத்துக்கிறார். ஆனா அதுக்கு சத்தியசீலர் 2 பேரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு, தாயகத்தை விடுவிக்க நம்ம கிட்ட மனவலிமை இருக்கு, அதே நேரம் மாற்றானோட படை வலிமையை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு, ராஜபிரியனை உடனடியா பாண்டிய நாட்டுக்கு அனுப்புவோம், பாண்டிய நாட்டு படைகள் வந்துடுச்சுன்னா நம்மளோட போராட்டத்தை உடனே தொடங்குவோம்னு சொல்றார் மந்திரி. மனோகரன் கொஞ்சம் யோசிக்க, நல்ல யோசனை இளவரசே, நீங்க உடனே அரண்மனைக்கு போங்க, அப்பதான் அன்னை, தந்தை, மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராம கண்காணிக்க முடியும், மத்தத நாங்க கவனிச்சுக்கிறோம்னு சொல்றார் கேசரிவர்மர். அதே எண்ணம் தான் சத்தியசீலருக்கும். காரியத்தை தாமதப்படுத்தாம மனோகரனை அரண்மனைக்கு போக சொல்லிட்டு ராஜபிரியனை பாண்டிய நாட்டுக்கு போக சொல்றார். மனோகரனும் ராஜபிரியனும் அவங்கவுங்க பொறுப்பு நிறைவேற்ற கிளம்பிடுறாங்க. அதே சமயம் சாது உடையில இருக்கிற உக்ரசேனரோட ஆட்கள் அரண்மனையில இருக்கிற வீரர்களை அடிச்சு அந்த இடத்துல தன்னோட ஆட்களை நிறுத்தி வைக்கிறாங்க. இப்படி அந்த அரண்மனையையே உள்ள இருந்து பிடிச்சிடுறாங்க உக்ரசேனரோட ஆட்கள். பிடிச்ச வீரர்களை வாயை பொத்தி கையை கட்டி இழுத்துட்டு போய் சிறையில தள்ளிடுறாங்க. ராத்திரி வசந்தசேனை உக்ரசேனரை பார்க்க அவர் தங்கி இருக்கிற ரூமுக்கு போறாங்க. வெளியே காவல் இருக்கிற வீரர்களை போக சொல்லிட்டு வசந்தசேனை கதவை தட்ட, உள்ள இருக்கிற மாலினி அக்கம் பக்கம் பார்த்துட்டு கதவை திறக்கிறாங்க. அதே சமயம் சாமியார் வேஷத்தை கழிச்சுக்கிட்டு ஹாயா இருக்கிற உக்ரசேனர் யாரோன்னு நினைச்சு திரும்ப வேஷத்தை போட்டுக்கிறார். ஒத்த கண்ண திறந்து உள்ள வந்தது யாருன்னு உக்ரசேனர் பார்த்தா வசந்தசேனை. ஓ, ராணி வசந்த தேவியான்னு ஜொல்லுபடிய சிரிச்சபடி கேட்கிறார் உக்ரசேனர். மாட்டிக்கிட்ட தாடியை கலட்ட, சாமிகளுக்கு ஆண்டவன் பத்திய நினைவுன்னு வசந்தசேனை சொல்ல, உடனே சிரிச்சுக்கிட்டே, ஆண்டவனை பத்தி இல்ல, ஆண்டு கொண்டு இருப்பவளை பத்தின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார சொல்றார் உக்ரசேனர். பலரசம் அருந்தங்களேன்னு வசந்தா சொல்ல, முதல்ல உன்னோட பார்வைரசம் அருந்தனை கண்ணேன்னு சொல்ல, அங்க இருந்து மாலினி போயிடுறாங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாளாயிடுச்சுன்னு வசந்தசேனை சொல்ல, உக்ரசேனர் வசந்தசேனைய வர்ணிக்கிறார். ஆனாலும் நம்ம வசந்தசேனை காரியத்துல கண்ணா இருக்கிற ஆளாச்சே, ஆமா என்ன திட்டம் போட்டு இருக்கீங்கன்னு வசந்தசேனை கேட்க, அரண்மனையோட முக்கியமான இடங்களை ஆண்டி வேடம் போட்ட நம்மளோட ஆட்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆணையிட்டா போதும் போர், புருஷோத்தமன் கைதுன்னு சொல்றார் உக்ரசேனர். அதுக்கு வசந்தசேனை, போர் கூட தேவைப்படாது, புருஷோத்தமனோட படை வீரர்களை ஏற்கனவே என்னோட கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்னு சொல்ல, அதை கேட்டு சபாஷ்னு சொல்றார் உக்ரசேனர். போர் வந்தாதான் என்ன, எதிரி படைகள் அரண்மனைக்குள்ள வந்த பிறகு யாரால என்ன எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு சொல்றார் உக்ரசேனர். எதிரிப்பட அரண்மனைக்குள்ள மட்டுமா வந்திருக்குன்னு வசந்தசேனை கேட்க, ஏன் அந்த படத்துக்குள்ளே வந்துடுச்சுன்னு சொல்றியான்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் சிறையில விஜயாவுக்கு மகன் பிறந்திருக்கான். எப்படி பிறக்க வேண்டிய பேரை இப்படி ஒரு நிலையில பிறந்திருக்காங்கிறத நினைச்சு கண்ணீர் விடுறாங்க பத்மாவதி.
அத்தைன்னு விஜயா கூப்பிட அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து, அண்ணே விஜயா, இப்படி கஷ்டப்படவா என்னோட மருமகளா வந்தன்னு அவங்க வேதனைப்பட, அதுக்கு விஜயா, நான் வந்த பிறகுதானே உங்களுக்கும் உங்களோட மகனுக்கும் இத்தனை கஷ்டம், எல்லாம் இந்த பாவி காலடி எடுத்து வச்ச பிறகுதான் விஜயா சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு பத்மாவதி, இல்ல விஜயா, உன்னோட காலடி பட்டா மண்ணும் பொன்னாகும், பொன் மாடத்தை தூசி மேடா ஆக்குனது நீ இல்ல, புனிதவதி, அவ சந்தோஷமா வாழ்றான்னு மனமுடைஞ்சு சொல்றாங்க பத்மாவதி. அதே சமயம் உக்ரசேனரும் வசந்தசேனையும் ரூமுக்குள்ள உல்லாசமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க, வெளியே இருந்து மனோகரன் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறத ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கார் வசந்தன். அந்த அறையை நோக்கி வீரர்கள் வர, ஏதோ அந்த ரூமுக்கு காவல் இருக்கிற மாதிரி மனோகரன் கை காட்டிட்டு அங்க இருந்து போயிடுறார். அவர் போனதும் கதவு பக்கத்துல போய் ஒட்டு கேட்கிறார் வசந்தன். ஆனா ஒன்னும் கேட்காம போக சைட்ல இருந்த திரைச்சிலையை விலக்கி பாக்குறார். பார்த்தா வசந்தசேனாவும் உக்ரசேனரும் உலகத்தையே மறந்து தங்களுக்குள்ள லயிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்க தள்ளி நிக்கிற மனோகரன் கிட்ட, வைத்தியா வைத்தியா, அம்மாவும் சாமியாரும் சொர்க்கலோகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, வா வா போய் அம்மாவை காப்பாத்துவோம்னு வெகுளியா வசந்தன் சொல்ல, மனோகரனுக்கு ஒரு ஐடியா தோணுது. வசந்தன் கிட்ட, நீ உடனே போய் மகாராஜாவை கூட்டிட்டு வான்னு சொல்றார். அதுதான் சரின்னு வசந்தன் மகாராஜாவை கூப்பிட போறார். கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இப்பவாவது உண்மை மன்னருக்கு விளங்குமா? ஆனா விளங்கி என்ன பிரயோஜனம்? அடுத்து என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியில தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.